காலத்தை வீணடிக்காதீர்கள். 2026 நடக்க இருக்கிற TNPSC தேர்விற்கு இப்போதே தயாராகுங்கள். எங்களது ஸ்டடி மெட்டீரியலை நாளொன்றுக்கு 1 மணி நேரம் படித்தால் போதும். 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் நிரந்தர அரசு வேலை காத்திருக்கிறது. அனுபவம் நிறைந்த பேராசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட 350 பக்க மெட்டீரியல் ரூபாய் 1000 மட்டும். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். தர்மஸ்தலாவில் நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை கொலை செய்து புதைத்த வழக்கு இன்றைக்கு நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. இந்த சூழலில் தர்மஸ்தலாவுக்கு செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை இந்த வீரேந்திர ஹெக்டே கும்பல் நடத்தி இருக்கிறாங்க. மட்டுமின்றி புதிய புகார்கள், நாங்க சாட்சி சொல்றோம் அப்படின்னு புதிய புகார்கள் இன்னைக்கு கொடுத்து நேரடியாக அந்த பிணங்கள் புதைக்கப்பட்டதை நாங்க பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரடி சாட்சிகள் வந்திருக்கிறாங்க. அது மட்டுமின்றி இந்த வழக்கினுடைய ஒரு திருப்பு முனையாக இந்த வழக்கை விசாரிக்கின்ற சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய உயர் போலீஸ் அதிகாரியான டிஜிபி பிரணவ் மொஹந்தி அப்படின்றவரை ஒன்றிய அரசு அவரை பணியிட மாற்றம் செய்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி அவருக்கு பதவி உயர்வும் வழங்கி இருக்கிறாங்க. அந்த பதவி உயர்வை ஏற்று அதிகாரி இந்த வழக்கில் இருந்து விலகுவாரா அல்லது வழக்கிலேயே தொடர்வாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக பெங்களூருவில் இருந்து பத்திரிகையாளர் அசோக் குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இந்த தர்மஸ்தலாவுல செய்தி சேகரிக்க போன பத்திரிகையாளர்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறதா செய்திகள் வருது. இன்னும் ஆங்கில ஊடகங்கள் எதுலயும் இன்னும் கவர் பண்ணல. என்ன நடந்துச்சு, விரிவா சொல்லுங்களேன். தோழர், அங்க யார் மேல அட்டாக் நடந்திருக்குது இல்லையா, அது பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்ல, அவங்க இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட். பத்திரிகையாளர்கள் மேல தாக்குதல் அப்படின்னா கர்நாடகால இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆட்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரிப்போர்ட்டர்ஸும் அங்கதான் இருக்காங்க. கர்நாடகத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 இருந்து 8 மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனலுங்க இருக்கு. அந்த நியூஸ் சேனலுங்க ரிப்போர்ட்டரும் அங்கதான் இருக்காங்க. அந்த நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டரை விட்டுட்டு குறிப்பா இந்த குட்லா ராம்பேஜ்ங்கிற ஒரு யூடியூப் சேனலை சேர்ந்த ரிப்போர்ட்டர் மேலையும், கேமராமேன் மேலையும், சஞ்சாரி மீடியாங்கிற ரிப்போர்ட்டர் மேல அண்ட் நேஷனல் மீடியா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் மேல மட்டும் குறி வச்சு இந்த 4 பேர்த்து மேல மட்டும் எதுக்கு தாக்குதல் நடத்துறாங்க? மிச்ச எல்லா மீடியாவும் இப்ப அங்கதானே இருக்குது, தர்மஸ்தலா தானே இருக்கு எல்லா மீடியா. இப்ப உங்களுக்கு ஜனங்களுக்கு கோபம் எல்லா மீடியா மேலேயும் ஒட்டுமொத்தமா அந்த கோபத்தை மீடியா மேல காட்டணும். எதுக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் மேல மட்டுமே ஜனங்க இந்த மாதிரி கோபங்கள்? ஜனங்கள்ல அவங்க கூண்டாக்கள், அவங்க ரவுடிங்க. தர்மஸ்தலா இந்த டி கேங் என்ன இருக்கு, கடவுள் பேரால பெண்களை கற்பழிச்சு மாஸ்க் கொலை பண்ணி இத்தனை கூட்டமா ஜனங்களை என்ன புதைச்சாங்க இல்லையா, அவங்களோட அடியாட்கள் ரவுடிகள். அங்க இருக்கிற ஜனங்க இன்னும் 5-6 பேர் முன்ன வந்துட்டு இருக்காங்க சாட்சி சொல்றதுக்கு. அதனா அந்த டீடைல் அப்புறம் வர, முதல்ல இதை முடிப்போம் தோழர். இந்த மாதிரி கூண்டாக்கள் எதுக்கு குறி வச்சு இந்த இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் யூடியூபர்ஸ் மேல மட்டுமே தாக்குதல் நடத்துறாங்கன்னா, இவங்க யாருமே டி கேங் இந்த தர்மஸ்தலா தர்மாதிகாரி கொடுக்க காசை வாங்க ரெடியா இல்ல. இவங்க நாங்க உண்மைக்கு மாறா நியூஸ் பண்ண மாட்டோம், இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தே தீர்வோம் அப்படின்னு கடந்த 2-3 வருஷமா கண்டினியூவா நியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா தோழர், இந்த ராம்பேஜ், குட்லா ராம்பேஜ்ங்கிற பேஜ் என்ன இருக்கு, அந்த யூடியூபர் அதே டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த ஆளு. இந்த ஆளு அந்த தட்சிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட் அந்த பெல்தங்கடி தாலுக்குக்கே சேர்ந்த தாலுக்குல இருக்கிற ஆள். அவரு செஞ்சிருக்கிற வேலை ரொம்ப ரிமார்க்கபிள் வேலை தோழர். கர்நாடகால வேற எந்த ஜெர்னலிஸ்ட விட அவங்க ரொம்ப நல்லாவே வேலை பண்ணிருக்காங்க இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டா. இந்த சௌஜன்யா கேஸ் இவ்வளவு பரபரப்பா ஆனதுனால மட்டுமே இப்ப SIT உள்ள வந்திருக்கு தோழர். இந்த சௌஜன்யா கேஸ் சாவாம ஜனங்க மனசுல மறக்காம இருக்கணும்னு டெய்லி அதை பத்தி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்த ஆளு. அது இல்லாம அங்க சோமநாத ஹெகடே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு தோழர் அந்த ஊர்ல. இந்த சோமநாத் ஹெகடே யார் அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னால இதே வீரேந்திர ஹெகடே கூடவே இருந்து அந்த கோயில் வேலைகள் எல்லாம் பார்த்து அவங்க அந்த ட்ரஸ்ட்ல இருந்த ஒரு முக்கியமான ஆளு, பிராமின், ஒரு முக்கியமான ஆளு. RSSல இப்பயும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. இவரு 20 வருஷத்துக்கு முன்னையே இவங்க பெண்களை கற்பழிக்கிறது, கொலை பண்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இது நம்ம இதுக்கே மாறான விஷயம், நாம இதுக்கு எப்படி நாம சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி அப்பயே அங்கிருந்து வெளியே இது வரைக்கும் 18 கேஸ் தர்மஸ்தலா கோயில் மேலையும் இந்த வீரேந்திர ஹெகடே மேலையும் கேஸ் போட்டிருக்காரு. அந்த 18 கேஸுக்கு எதிராக வாதாடினவர் தான் இந்த ஜட்ஜ் விஜயன். இப்ப என்ன, இந்த தர்மஸ்தலா கேஸ்ல இருந்து வெளியே போயிருக்காரு இல்லையா ஜட்ஜ் விஜயன், அவரு ஒரு காலத்துல இதே தர்மஸ்தலா அசோசியேட் அட்வொகேட்டா இருந்தப்ப அவரு எந்த
கேஸை எதிர்த்து வாதாடிட்டு இருந்தாருன்னா, இதே சோமநாத ஹெகடே அப்படிங்கிறவரு தர்மஸ்தலா மேல போட்டிருந்த கேஸை எதிர்த்து தான் வாதாடினாரு. அந்த சோமநாத் ஹெகடேவை மொத்த கர்நாடகாவுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த ராம்பேஜ், குட்லா ராம்பேஜ் யூடியூபர் தான். இந்த யூடியூபர் மட்டும் இல்லைன்னா அவர் யாருன்னு வெளி உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை அவர் ரொம்ப சாதாரணமான மனுஷன். அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த ஜெர்னலிஸ்டுக்கு இப்பதான் தோழர் ஒரு 28, 29 வயசு இருக்கும். வெரி யங் ஜேர்னலிஸ்ட் அவரு. குட்லா ராம்பேஜ்ங்கிற வெரி யங் ஜேர்னலிஸ்ட் சிந்தன் அப்படின்னு ரொம்ப நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களையே எதுக்கு டார்கெட் பண்ணி அடிக்கணுங்கிறது முதல் கேள்வி. எதுக்கு இவங்களை டார்கெட் பண்றாங்கன்னா தோழர், கர்நாடகால இருக்கிற எல்லா மீடியாவுக்கும் பணம் போயிருக்கு, காசு போயிருக்கு. குறிப்பா இந்த பவர் டிவின்னு ஒரு சேனல் இருக்கு தோழர் பெங்களூர்ல, கர்நாடகால ஒரு ஸ்டேட் மீடியா, ஒரு சேட்டலைட் சேனல் அது. அதோட எடிட்டர் வந்து ராகேஷ் ஷெட்டிங்கிறவன். ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் எடிட்டர் போஸ்டுக்கு போனவன் ஃபீல்டுக்கு வந்து மைக்க பிடிச்சி நியூஸ் ரிப்போர்ட் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? இந்தியாவுல யாராவது ஆங்கர் மாதிரி ஸ்டேஜ்ல நிக்குவாங்க, ஏதோ பேசுவாங்க, ஓகே. ஃபீல்டுக்கு எதுக்கு வரணும்? சரி, ஃபீல்டுக்கு வந்தால ஃபீல்ட்ல என்ன நடக்குதுங்கிற நியூஸ் தானே நீங்க பண்ணணும். ஜனங்களை நாவிகா குமார், அந்த கோடி மீடியால இருக்காங்களா நார்த் இந்தியால, நாவிகா குமார், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை வந்திருக்கிறாங்க. அதுவும் மோடியை காப்பாற்றுவதற்காக. அதான் அதை அப்படியே காப்பி பண்றான் போல இந்த ஆள். இந்த தகவல் எனக்கு தெரியாது தோழர். இந்த ஆளு ராகேஷ் ஷெட்டி என்ன பண்ணிருக்கான், முந்தா நாள் நேரடியா ஃபீல்டுக்கு வந்து அங்க இருக்கிற தர்மஸ்தல ஆதரவான இந்த குண்டாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஒரு 30-40 பேர்த்த மட்டுமே குறிப்பிட்டு அவங்கள மட்டும் நிக்க வச்சுட்டு அவங்ககிட்ட போய் மைக்க பிடிச்சிட்டு, உங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கடவுள் இருக்கிற ஏரியால வந்து போலீஸ்கார் பூட் காலோட நடந்துகிட்டு இருக்காங்க, இது கடவுளுக்கு செய்யற அவமானம் இல்லையா? இங்க வந்து கடவுளுக்கு எதிராக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தன் மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து பொய் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்க ரத்தம் குதிக்கலையா, நீங்க எல்லாம் ஆம்பளை இல்லையா, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? எங்க ஒரு பிரஸ் ஆளு ஒரு இப்படி ஃபீல்ட் ரிப்போர்ட் பண்றாரா? வீடு இப்படியா ஃபீல்ட் ரிப்போர்ட்? தோழர் இதை விட கேவலமா பேசியிருக்கான் ஆன் ரெக்கார்ட்ல. சேனல் முன்னால ஆங்கர் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இந்த ராம்பேஜ், குட்லா ராம்பேஜ் யூடியூபர் மேலையும் சமீர் அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்காரு தோழர். சமீர் வந்து ஒரு முஸ்லிம். அந்த சமீர் வந்து ஒரு சௌஜன்யா கேஸ் பத்தி பண்ண ஒரு ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட 4-4.5 கோடி பேர் அதை பார்த்திருக்காங்க தோழர். அந்த அளவுக்கு கர்நாடகால எந்த வீடியோ இது வரைக்கும் ரீச் ஆனதே இல்லை. அந்த சமீர் வந்து சமீர் பின்னால சில பேர் இருக்காங்க, போராளிகள் இருக்காங்க. கிரீஷ் மட்டன் அவரு முன்னாள் எஸ்ஐ போலீஸ் அதிகாரியா இருந்தவர். அண்ட் திம்ரோடின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு எதிராக 15-20 வருஷமா போராடிட்டு இருக்கிற ஆளு. எப்ப சமீர் வந்து இந்த வீடியோ பண்றான், சமீர் மேல கேஸ் போடுறாங்க, அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் இஷ்யூ ஆகுது. யூடியூப்ல போட்ட வீடியோக்கு எதுக்கு அரெஸ்ட் வாரண்ட், இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண வராங்க இல்லைங்களா? இவன் ஒரு 4 நாளைக்கு முன்னால இந்த ராகேஷ் ஷெட்டி, உன் ஃபைல்ல கூட தான்ப்பா உங்க அப்பா பேரு உசேன் என்னமோ இருக்கு, ஆனா எனக்கு என்னமோ டவுட், உங்க அப்பா உசேன் இல்ல, உங்க அப்பா ஒருவேளை திம்ரோடியா இருக்கலாமோ, உங்க அப்பா ஒருவேளை கிரீஷ் மட்டன்னவரா இருக்கலாமோ, உங்க அப்பா யாருன்னு எனக்கு டவுட்டா இருக்குதுன்னு டிவி சேனல் முன்னால உட்கார்ந்து இந்த ராகேஷ் ஷெட்டி பேசுறான். எவ்வளவு அவதூறு, அவமானப்படுத்துற இழிவான சொற்கள் இல்லையா? அவங்க அப்பா யாருன்னு இவன் யாரு முடிவு பண்றதுக்கு? ஒரு ஸ்டேட் லெவல் நியூஸ் சேனல் முன்னால உட்கார்ந்து இவன் இப்படி பேசுறான்னா இவன் எவ்வளவு பெரிய சூனக்கியா இருப்பான்? இவன் இந்த மாதிரி பேசுறால நாம எப்படி தோழர் மரியாதையா பேச முடியும்? நாம எதுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நாம எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? நான் மனசு வச்சிருந்தா நான் கூட தான் காசு வாங்கிடலாம். கர்நாடகத்துல எத்தனை போராளிகள் இல்ல, ஓபன் சீக்ரெட். கர்நாடகால எல்லா மீடியாவுக்கும் டைரக்டா எடிட்டருக்கும் அந்த சேனலோட ஓனருக்கும் அவங்க டிஆர்பிக்கு தகுந்த மாதிரி 1-10 கோடி 20 கோடி வரைக்குமே தர்மஸ்தலா சங்கத்துல இருந்து இந்த ட்ரஸ்ட்ல இருந்து பணம் போயிருக்கிறது ஓபன் சீக்ரெட். எத்தனையோ பேருக்கு சின்ன யூடியூபருக்கு 2.5 லட்சம் 3 லட்சம் காசு கொடுத்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இப்போ இங்க வைரல் ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு வேணா நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். நாங்க மனசு வச்சா இந்த மாதிரி காசு பண்ண முடியாதா? நீங்க மனசு வச்சா கூட தான் இப்ப காசு பண்ணலாம் தோழர். எல்லாருக்கும் காசு கொடுக்க ரெடியா இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு, எப்படி இருந்தாலும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து தர்மஸ்தலாக்கு அகேன்ஸ்ட் இப்ப பாருங்க 20-25 எலும்பு கூட்டு எடுத்திருக்காங்க தர்மஸ்தலால. கணக்குக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை எவ்வளவு பரபரப்பான நியூஸா ஆக்கணும் சொல்லுங்க. கர்நாடகால எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நியாயமா பார்த்தா மறாவது நாள் எல்லா நியூஸ் பேப்பர் ஹெட்லைன் அதான தோழர் இருக்கணும். ஃப்ரண்ட் பேஜ் லீடு ஆர்டிகல் தர்மஸ்தலா தானே இருக்கணும். ஆனா கர்நாடகால எந்த நியூஸ் பேப்பர்லயும் ஃப்ரண்ட் பேஜ் லீடு ஸ்டோரி தர்மஸ்தலா இல்ல. 4வது பேஜ்லயோ 5வது பேஜ்ல ஒரு மூலையில பாக்ஸ்ல ஸ்டோரி கொடுத்துட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர். அப்படின்னா எவ்வளவு சூனக்கிங்க இருப்பாங்க இங்க இருக்கு நியூஸ் பேப்பர், யோசிச்சுக்கோங்க. அதான் இவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்க, எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இங்க நெகட்டிவா நம்மளுக்கு எதிராக நியூஸ் பண்ணிட்டு இல்ல. நியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதே இந்த சுதந்திர ஊடகவியாளர்கள், இந்த இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட், யூடியூப் ஜெர்னலிஸ்ட் மட்டும் தான் இந்த மாதிரி சுதந்திரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
இவங்களை அடிச்சு துரத்திட்டா, இவங்கள பயமுறுத்தி துரத்திட்டா நம்மளுக்கு யாருமே எதிரா இல்ல. எஸ்ஐடியை நாளைக்கு ஏதோ நம்ம அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற எண்ணம் இருந்திருக்கும் போல. இன்னைக்கு 4 பேர்த்த அடிச்சிருக்காங்க. அதுல ஒரு ஆளு இந்த குட்லா ராம்பேஜ், அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன் தோழர். அவனை வந்து அடிச்சிருக்காங்க. இது யாரு இது? இது முந்தா நாளுதான் அந்த ஆளு சொன்னா எஸ்ஐடி வந்திருக்குது, இது பண்ணட்டும். யார் ஹர்ஷேந்திரகுமார் சொன்னார்ல, எஸ்ஐடி வந்திருக்குது, ஆமா. பண்ணட்டும், நாங்க தப்பு பண்ணிருந்தா தூக்கி ஜெயில போட்டுன்னு சொன்ன ஆளு எதுக்கு இவங்கள இன்னைக்கு அடிக்கணும்? அவங்க என்ன பொய் சொல்ல வந்திருக்காங்க? அங்க என்ன நடக்குது அந்த நியூஸ ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வந்திருக்காங்க. அது ஃபேக் நியூஸ் இருந்தா அவன் மேல கேஸ போடு, ஜெயில தூக்கி போடு. பொய் சொல்லிட்டு அவன் கூட சுதந்திரமா சுத்த முடியாது இல்லையா? பொய் சொன்னா அவனும் நாளைக்கு ஜெயிலுக்கு போறான். அதுக்கும் சட்டங்கள் இருக்கு. அவன் மேல நீ கேஸ கூட, அதை விட்டு நீ எதுக்கு அடிக்கிற தோழர்? இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா தோழர், இன்னைக்கு 11:30 மணிக்கு ஆரம்பிச்ச எக்ஸ்கவேஷன் வேலை 4 மணிக்கே முடிச்சுட்டாங்க. எப்பயுமே 6, 6:30, 7 மணி வரைக்கும் நடக்கும். குழி தோன்றது, பிணங்களை வெளியெடுக்கிற வேலை. இன்னைக்கு 4 மணிக்கே முடிச்சுட்டாங்க. நேத்ராவதி நதிக்கரையோரமா இன்னைக்கு மதியானம் 1, 2 மணிக்கே கிட்டத்தட்ட 100 பேர் உட்கார்ந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. அதாவது இந்த தர்மஸ்தலாவுக்கு ஆதரவானவர்கள். அவர்கள் தர்மஸ்தலாவுக்கு ஆதரவானவர்கள் மட்டும் இல்ல தோழர், அந்த வீரேந்திர ஹெக்டேவோட கைக்கூலிங்க கூண்டாக்கள். நீங்க அனன்யா பட் கேஸ எடுத்து படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அனன்யா பட் அவங்களோட அம்மா சுஜாதா பட்டு அவங்க குழந்தைய காணோம், கோயிலுக்கு வந்துட்டு போன வாட்டி குழந்தைய காணோம்னு வீரேந்திர ஹெக்டேக்கு சொல்லிட்டு கோயில்ல இருந்து வெளியே வரும்போது அந்த அம்மா நிறைய குண்டாக்கள் வந்து என்னை தாக்குனாங்க, ரவுடிங்க அடிச்சாங்க, நான் சில மாசம் கோமால இருந்துன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு எதிராக பேசினா குண்டாக்களை ஏவி விடுவாங்க, ரவுடிகள் வந்து அடிப்பாங்க. அத்தனை ரவுடியையும் இன்னைக்கு ஒன்னா சேர்த்து இந்த சிவாஜி படத்துல காட்டுவாங்கல்ல, எல்லா ரவுடிகளும் வந்து ரஜினி பிடிக்கிற மாதிரி இன்னைக்கு நதிக்கரையோரமா, நேத்ராவதி நதிக்கரையோரமா அத்தனை ரவுடிகளும் கூட்டம் கூட்டியிருக்காங்க. போலீஸ் என்ன தோழர் செய்து குறைஞ்சது 10க்கும் மேற்பட்ட நபர்கள் எங்கேயாவது சேரணும்னா, ஒரு கூட்டம் போடணும்னா, மீட்டிங் போடணும்னா போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்காம நீங்க ஒரு கூட்டம் போட முடியாது. இப்ப 4 மாசத்துக்கு முன்னால இதே சௌஜன்யா கேஸ்க்கு நாங்க கூட்டம் போட்டப்போ ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்துச்சு. கூட்டம் போடுற மாதிரி இல்லைன்னு எங்களுக்கு ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்துச்சு. இவங்க எப்படி கூட்டம் போட்டாங்க? போலீஸ் அதை துரத்தி இருக்கணுமா இல்லையா? அவங்கள கூட்டம் போடக்கூடாதுன்னு அங்க இருந்து அடிச்சு துரத்தி இருக்கணும். இல்ல கூட்டம் போட்ட வாட்டியாவது அவங்க மேல கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டுருணும். அவங்க பாட்டுக்கு வராங்க, 100 பேர் கூட்டம் போடுறாங்க, நம்மளுக்கு எதிராக பேசினவங்கள நம்ம இன்னைக்கு ஒரு உண்டில்லாம ஒரு வழியாக்கிடலாம்னு சொல்லி எழுந்திரிச்சு வராங்க. இங்க யூடியூப் ரிப்போர்ட்டர்ஸ சுதந்திர உடமையாளர்களை அடிக்கிறாங்கன்னா என்ன தோழர், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல தோழர். எத்தனை பேர் தோழர் இதுல வந்து தாக்குதல், இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிறாங்க? அவங்களோட நிலைமை இப்ப என்னவா இருக்குது? என்ன மாதிரியான காயங்கள்? தோழர், கடந்த 2-3 வருடமாவே குட்லா ராம்பேஜோட ரிப்போர்ட்டர் சிந்தன் அப்படிங்கிறவரு மேல கொலவெறியில இருக்காங்க தர்மஸ்தலா. ஏன்னா தர்மஸ்தலாவோட நிறைய விஷயங்கள், இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா தோழர், தர்மஸ்தலா மட்டுமே இல்லாம கர்நாடகத்துல இந்த பெண்களுக்கு கடன் கொடுக்குற மைக்ரோ பைனான்ஸ் எக்கச்சக்கம் இருக்கு. எக்கச்சக்கமான இது இருக்கு. அதுல வந்து தர்மஸ்தலா, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமா இருக்கு. இதனால அங்க எங்க பெண்கள் இந்த மாதிரி சங்கத்துல காசு கட்டல, சண்டையாச்சு, கலாட்டா ஏதோ ஆச்சுன்னா கூட ஜனங்க அதை கடந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு, இதை எதுக்கு நாம தலைக்கெடுத்துன்னு ஜனங்க அந்த டெய்லி நியூஸ கடந்து போயிடுறாங்க. ஆனா அந்த நியூஸ கூட எங்கெங்க தர்மஸ்தலாக்காரரு கடன் கொடுத்துருக்காங்க, பெண்களை வந்து காசு கட்டலைன்னா பொண்டாட்டி அனுப்பு, புள்ளி அனுப்பும்பாங்க. அந்த மாதிரி சண்டை எங்க நடந்தாலும் அந்த ஏரியாவுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி போட்டுட்டு இருந்தாலும் இந்த குட்லா ராம்பேஜ் தான். இதனாலேயே இவங்க மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பக்கம் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. தர்மஸ்தலா மேல இருந்த மரியாதை வந்து அந்த பக்கம் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. அதனால இந்த ஆளை மட்டுமே குறி வச்சு முதல்ல தாக்கியிருக்காங்க தோழர். அந்த ஆளு கொஞ்சம் சீரியஸான நிலைமையில இருக்காரு. மத்த 3 பேர், மொத்தம் 4 பேர் மேல தாக்குதல் நடந்திருக்கு. 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இப்ப பாருங்க, ஒரு இடத்துல எஸ்ஐடி வந்து எஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்குது. அந்த ஊரே சுத்துமுத்தம் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிட்டா ஊரே காலி. 2 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் ஒரு ஊரே இருக்க முடியும். அந்த 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்லயும் 100கணக்கான போலீஸ் இருக்காங்க. இது இல்லாம இவன் நம்ம பீமாங்கிறவர் யாரு அப்ரூவர் இருக்காரு இல்லைங்களா, அவரு காட்டுன 13 இடங்கள்லயும் வந்து ஆன்டி நக்சல் போர்ஸ்னு ஒரு ராணுவ, அது வந்து அரசேனா ஒரு பாதி ராணுவ மாதிரி ஒரு ராணுவ படை வீரர்களை கூட்டிட்டு வந்து அங்க வந்து ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. இதையும் மீறி 100 பேர் குண்டாக்கள் வந்து அங்க செய்தி சொல்லிட்டு இருக்க ஜெர்னலிஸ்ட் மேல தாக்குதல் நடத்துறாங்கன்னா, இவங்களுக்கு அரசாங்கத்துல எந்த அளவுக்கு இவங்களுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும், இவங்க எந்த அளவுக்கு பெரிய இவங்களா இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க தோழர். நான் நேத்து கூட நீங்க கேட்டப்ப நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சாட்சியங்களை எல்லாம்
இவங்களுக்கு எல்லாம் கொலை மிரட்டல் இருக்காதா, இவங்க அதே ஊருக்காரு கொல்ல மாட்டாங்களான்னு நீங்க கேட்டப்ப நான் சொல்லியிருப்பேன். இவங்க அவ்வளவு முட்டாள்கள் இல்ல. இப்ப யாரு மேல கை வச்சாலும் இவங்கதான் பண்ணது அப்படின்னு ஃப்ரேம் ஆயிரும், போலீஸுக்கு தெரியும். அதனால யாரு மேலயும் கை வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்லைன்னு நான் நேத்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனா இவனுக்கு வடிகட்டின முட்டாளுங்கன்னு இன்னைக்குதான் தோழர் தெரியுது. இன்னைக்குதான் தெரியுது வடிகட்டின முட்டாளுகள் இவனுங்களை விட ஒரு முட்டாள்கள் இருக்கவே முடியாது. இந்த கேஸ எவ்வளவு சென்சிட்டிவா ஆக்க முடியுமோ அவ்வளவு சென்சிட்டிவா அவங்களே ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, கர்நாடகால இது வரைக்கும் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இது வரைக்கும் இதை பத்தி நியூஸ் பண்ணல. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இதே டைம் அங்க இன்னும் லாட்டி சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஜனங்களுக்கும் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும், அதாவது சுதந்திர உடமையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க தொடராங்க. 2-3 ஒரு 4 பேர் மேல மட்டும்தான் இது அசால்ட் ஆயிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட எங்க எங்க வேற வேற மூவ்மெண்ட்ல இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட 30-40 பேர் அங்க களத்துல இருக்காங்க. அவங்கள எல்லாருமே துரத்தணும், போலீஸ் இங்க இருந்து வெளியே போங்கன்னு அந்த 100 பேர் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 100 பேத்து மேலேயும் இப்ப போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணிட்டு இருக்குதுன்னு நியூஸ் வந்திருக்குது. இதையே மத்தியானம் 100 குண்டா அந்த குண்டாஸ் 100 பேருக்கு 100 ஆமா தோழா. அல்ல வேலையை மத்தியானம் அந்த 100 பேர் அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் வெளியே போ அப்படின்னு. இது தர்மபூமியில நீ பூட்டு கால் போட்டு இது பண்ணிட்டு இருக்க, தெய்வ குத்தாயிருச்சு, ஊரை விட்டு போ அப்படின்னு போலீஸை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்பானுங்கன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க தோழர். இத்தனை ஆயும் ஹோம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, சிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, துணை முதல்வர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல தோழர். இந்த நிலைமையில தான் இங்க அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே தோழர். இப்ப புதிய புகார்கள் வந்திருக்கிறதா நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன தோழர் புதிய புகார்கள்? டி ஜெயன் அப்படிங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆல்ரெடி டி ஜெயன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண் 15 வயசு பெண்ணை புதைச்சதை நான் பார்த்தேன். ஆனா அது 15 வயசு பொண்ணு, இவங்க 40-45 வயசு பொம்பளைன்னு சொல்லி அவங்கள அங்கேயே புதைச்சிட்டாங்க. அதை போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணாம அந்த பிணத்தை அப்படியே புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனாடி ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு மூலியமா புதுசா ஒரு சாட்சி வந்துருந்துச்சு நேத்து. அந்த சாட்சி என்ன சொல்லுச்சுன்னா, 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு கார்ல ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணதை நாங்க பார்த்தோம். சில நாட்கள்ல அந்த குழந்தை பணமானதையும் நாங்க பார்த்தோம். நாங்க சாட்சியா சொல்றோம் அப்படின்னு இன்னொரு ஒரு சாட்சி வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு சாட்சி அதே ஊரை சேர்ந்த இன்னொருத்தர் சாட்சி சொல்ல ரெடியா இருக்காங்க தோழர். அந்த தர்மஸ்தலா அந்த ஊரை சேர்ந்தவங்களே ஒரு சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. அவங்களோட பேரு வெளியே சொல்லப்படல. ஆனா அவங்க ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண எஸ்ஐடி அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கூட கொடுத்திருக்காங்க. அது எல்லா மீடியாவுக்கும் சர்க்குலேட் ஆயிருக்கு. யார் மூலியம்னா, அனன்யா பட்டோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, சுஜாதா பட், லாயர் அப்படிங்கிறவர் அதை வெளியிட்டு இருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் காப்பியில தோழர் அந்த சாட்சி என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இப்ப யாரு முகத்துல இந்த பீமா யாருன்னா, இப்ப யாரு முகமூடி அணிஞ்சுக்கிட்டு அப்ரூவரா சாட்சியா தான் புதைத்த பிணங்களை எல்லாம் தோண்டி தரன்னு யார் வந்தார் இல்லையா, மனசாட்சிக்கு எதிராக கொலை மிரட்டலுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து இந்த பிணங்களை பிதைச்ச இந்த பீமா யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் காப்பில அவங்க எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்ல தோழர், இந்த பீமா யாருக்குமே தெரியாம ரகசியமா நான் பிணங்களை பிதைச்சேன்னு அந்த ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது ரகசியம் இல்ல. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஓப்பன் சீக்ரெட். அந்த பீமா எங்கெங்க போயிட்டு இருந்தாரு, எங்கெங்க வந்துட்டு இருந்தாருங்கிறத நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த ஊர்ல ஒரு 1000-1500 அப்போ ஒரு 1000-1500 பேர் மட்டுமே இருக்கிற ஊரு. ஒரு ஆள் அங்க என்ன பண்ணாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த ஆளு பீமாங்கிறவரு எங்கெல்லாம் போனாரு, எங்கெல்லாம் குழி தோண்டி பிணங்களை பிதைச்சிருக்காருங்கிறது நாங்களும் பார்த்திருக்கோம். காட்டுக்குள்ள யாரும் பார்க்கலன்னு நினைச்சு அவர் குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருந்தாரு. தூரத்துல நாங்களும் ஒளிஞ்சு நின்று பார்த்திருக்கோம். எஸ்ஐடி எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்தா அவர் எங்கெல்லாம் பிணங்களை புதைச்சிருக்காரோ அந்த ஸ்பாட் எல்லாம் நாங்களும் பாயிண்ட் பண்ணி காட்டுறோம். நீங்க தோண்டி அங்க இருக்கிற பிணங்களை எடுங்க அப்படின்னு ஒரு சாட்சி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தோழர், தர்மஸ்தலால அந்த மாதிரி தப்பு எதுவுமே நடக்கல. மாஸ் பரியல், மாஸ் ரேப், மாஸ் மர்டர் நடக்கவே இல்லை. இந்த கோயிலுக்கு எதிரா இந்த அப்போசிஷன் லீடர் அசோக் சொன்ன மாதிரி, கர்நாடகாவோட பிஜேபி லீடர் அசோக் சொன்ன மாதிரி, கேரளா அரசாங்கமோ கம்யூனிஸ்டரோ அல்லது ஒரு கிறிஸ்டியனோ முஸ்லிமோ இந்த கோயிலுக்கு எதிரா சதி வேலை சூழ்ச்சிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஊருக்கு சேர்ந்த பேக் டு பேக் டெய்லி ஒரு சாட்சி எப்படி வரும்?
ஜெயன் இப்ப பாருங்க, அந்த பீமாங்கிறவர் வந்து மூஞ்ச மூடிட்டு வந்து நிக்கிறாரு. அவரை யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஜெயன் மூஞ்சி தெரியற மாதிரி ஓப்பனா வந்து மீடியா முன்னால சவால் போட்டாரு. எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க, அவங்க எங்க அந்த குழந்தைய 15 வயசு குழந்தைய புதைச்சாங்க, அந்த பாடியை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அது இல்லாம நான் பொய் சொன்னது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றாரு இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஜெயன் காட்டுற இடத்த தோன்றதுக்கு எஸ்ஐடி ரெடியா இருக்கு. அடுத்த 2-3 நாள்ல ஜெயன் காட்டுற இடத்த கூட எஸ்ஐடி தோண்டுவாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு தோழர். இது இல்லாம இன்னைக்கு யாரு சாட்சி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதையும் கூட எஸ்ஐடி ரொம்ப சீரியஸா எடுத்திருக்குது. அடுத்த 2-3 நாட்கள்ல அந்த சாட்சி சொல்ற பாயிண்ட கூட இடத்த கூட பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இதெல்லாம் இது கன்ஃபார்ம் தோழர். இது மஞ்சுநாத் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் கொடுத்திருக்கிற அப்டேட். இது கன்ஃபார்ம். எஸ்ஐடி கூட தற்போதைக்கு உரையாடிட்டு இருக்கிறவங்க அவங்க கூட பிசினஸ் யாருக்கு இருக்குதுன்னா 2 பேருக்கு தான். ஒருத்தர் வந்து நம்ம பீமாவோட அட்வொகேட்டான தனஞ்சய், இன்னொருத்தர் வந்து சுஜாதா பட்டோட அட்வொகேட்டான மஞ்சுநாத். இந்த 2 பேருமே வந்து டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற அப்டேட் வந்து எஸ்ஐடி மூலியமா வந்த அப்டேட். இது இல்லாம தோழர் இன்னும் அடுத்த வாரத்துக்குள்ளேயே இன்னும் 5-6 பேர் அப்ரூவரா வந்து இந்த கேஸுக்கு சாட்சியா நிப்பாங்கன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்குது. இதுல வந்து கேஸ் வந்து 2 பேர் தான் தோழர். காவல்துறை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இதுல போறாங்களோ அந்த அளவுக்கு மக்கள் பயம் தெளிஞ்சு வந்து சாட்சி சொல்ல வர்றாங்க. காவல்துறை இந்த பாயிண்ட மறந்துட்டோம் தோழர். இன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி என்ன இருக்குது பாத்தீங்களா? புது சாட்சி 3வது சாட்சியா வந்து இன்னைக்கு புதுசா 4வது சாட்சியா புதுசா ஒருத்தர் யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல தெளிவா ஒரு லைன் இருக்கு தோழர். இங்க இருக்கிற பெல்டங்கடி போலீஸ் வந்து அவங்க மேல எங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இருக்கல, அதனாலதான் இத்தனை வருஷமா நாங்க பயத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். போலீஸ் முன்னால வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கல. ஆனா இப்ப எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க உயிருக்கு இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நம்பி மட்டுமே நாங்க வந்து இந்த விஷயத்த வெளியே சொல்ல தைரியமா முன்னால வந்திருக்கோம் அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. இதுக்கு மெயின் ஒரு இதுன்னா தோழர், நான் உங்கள்கிட்ட கடந்த 2-3 நேர்காணல்லயே சொல்ல மறந்துட்டேன். அது என்ன விஷயம்னா, பெங்களூரை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டிருக்காரு. அது என்ன ஆர்டிஐனா, 2000ல இருந்து 2015 வரைக்கும் இந்த பெல்டங்கடி தர்மஸ்தலா சுத்து வட்டாரத்துல நடந்த, இந்த கோயில் சுத்து வட்டாரத்துல நடந்த அன்நேச்சுரல் டெத், அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட்டை யாரு உங்கள்ட்ட இது இருக்கும் இல்லையா, போலீஸ்ல இருக்கும் இல்லையா, இறந்தது யாரு, அவங்களோட போட்டோகிராஃப்ஸ், அவங்களோட டெத் சர்டிபிகேட், அட்டாப்சி பண்ணிருந்த அட்டாப்சி சர்டிபிகேட், எங்க புதைச்சோங்கிற மார்க்கிங், இதெல்லாம் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கணும் இல்லையா? இந்த போலீஸ் ரெக்கார்டை கொடுங்கன்னு ஒருத்தர் ஆர்டிஐ போட்டிருக்காரு. ஆனா முந்தா நாள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பதில் வருது, அந்த மாதிரி எந்த ரெக்கார்டுமே எங்ககிட்ட இல்லைன்னு. ஒருவேளை இருந்திருந்தா கூட சாட்சி அதெல்லாம் அது எல்லா சாட்சியையும் அழிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் கூட பதிவாகலையா? ஒருத்தர் ஒரு டெத்து கூடவா பதிவு ஆகலன்னு இல்ல தோழர், பதிவு ஆயிருக்கும். மொத்தத்துல இவங்க என்ன பதில்னா ஒரே லைன் பதில், எங்ககிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்ல, முடிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட 2000ல இருந்து 2015 வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இல்ல அப்படின்னா நீங்க எப்படி இதை வந்து சொல்வீங்க? இந்த யாரு வந்து எப்படி இறந்தாங்க, இது நேச்சுரல் டெத்தா அன்நேச்சுரல் டெத்தா, அசால்ட் பண்ணி இறந்தாங்களா, ஒருவேளை நேச்சுரல் டெத் ஆனாலும் இது அட்டாப்சி ஆச்சா, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ஆச்சா, எஃப்எஸ்எல் டீம் புரோட்டோகால் பண்ணாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. போலீஸ் வந்து கடந்த 40 வருஷமா வீரேந்திர ஹெக்டேவோட குண்டாக்கள் மாதிரி எப்படி வேலை செய்யும். இன்னைக்கு வந்து யாரு குண்டாக்கள் வந்து இந்த ரவுடிகள் வந்து நம்ம ஜெர்னலிஸ்ட் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க, அவங்க மட்டுமே ரவுடி இல்ல. இந்த பெல்டங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல கடந்த 40 வருஷமா வேலை செஞ்ச எல்லா பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் எல்லாமே ரவுடி தான். இன்னொரு டீடைல் வந்து ஒரு மஞ்சுநாத், அட்வொகேட் மஞ்சுநாத் சொல்லி இருக்கிறது என்னன்னா தோழர், அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த பீமா வந்து யாரு சொல்லியிருக்காரு இல்லையா, சில போலீஸ்காரர் கூட வந்து எனக்கு புதைக்க ஹெல்ப் பண்ணாங்க, போலீஸ்கார் தான் பாடியை, சில போலீஸ்காரர் பாடியை கொண்டு வந்து தருவாங்க, நான் அதை புதைப்பேன்னு பீமா சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த போலீஸுக்கெல்லாம் ஆல்ரெடி நோட்டீஸ் போயிருக்கு. அடுத்த வாரத்துக்குள்ள அந்த போலீஸார்களை எல்லாம் வந்து விசாரிக்குவாங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்குது. ஆனா எங்க கேள்வி ஒண்ணுதான், வீரேந்திர ஹெக்டேவை எப்ப விசாரிக்க போறீங்க? ஹர்ஷேந்திர குமார் ஜெயினை எப்ப விசாரிக்க போறீங்க? அவன் பையனான நிச்சல் ஜெயின், அவனோட ஃப்ரெண்டான உதய் ஜெயின், இவன் இந்த ஆளு வீரேந்திர ஹெக்டே தாய் மாமனான பிரபாகர் ஜெயின், இவங்களை எல்லாம் எப்ப விசாரிக்க போறீங்கிற கேள்விதான் இப்ப எஸ்ஐடி முன்னால இருக்கு. அடுத்த கட்ட நாட்கள்ல இவங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இவங்களை விசாரிச்சுட்டாலே பாதி உண்மை வெளியே வந்துடும் நாங்க நம்புறோம். இந்த சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அதனுடைய ஹெட்டா இருக்கிற, தலைமை வகிக்கிற திரு மொஹந்தி, காவல்துறை உயர் அதிகாரி,
அவர் டிஜிபின்னு நினைக்கிறேன். அவருக்கு பதவி உயர்வு வந்து ஒன்றிய அரசு வந்து இப்ப இந்த டைம்ல வந்து கொடுத்திருக்குது அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. அது உண்மையா? வீரேந்திர ஹெக்டே இதுக்காக தான் வந்து டெல்லி போனாரா? ஆமா தோழர், உண்மைதான். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து அவர் சரியா இந்த எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்றாங்க. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி 2 நாள் கழிச்சு பிரணவ் மொஹந்தி வந்து மங்களூர்ல வந்து இறங்குறாரு. இறங்கி அடுத்த நாளே வந்து இந்த ஸ்பாட் எல்லாம் பாயிண்ட் பண்றாரு. பாயிண்ட் பண்ணி அடுத்த நாளே வந்து அதை டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன திங்கக்கிழமை வந்து சரியா போன வாரம் திங்கக்கிழமை வந்து 13 இடங்களை பாயிண்ட் பண்றாங்க. செவ்வாய்க்கிழமையில இருந்தே வந்து டிக் பண்ற வேலை ஆரம்பிச்சிடுறாங்க. புதன்கிழமையே வந்து அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது வித் டிரான்ஸ்ஃபர். புரியுதுங்களா உங்களுக்கு? திங்கக்கிழமை இடத்துக்கு வந்து இறங்குறாரு, ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து இறங்குறாரு. செவ்வாய்க்கிழமை வராங்க, இவங்க டிக் பண்றாங்க. செவ்வாய்க்கிழமை டிக் பண்ணப்பயே வந்து ஒரு ரூபே கார்டு, ஏடிஎம் கார்டு கிடைக்குது. சில பெண்களோட உள்ளாடைகள் கூட கிடைக்குது. அது ஒரு பெரிய நியூஸ் ஆகுது. ஆனா அன்னைக்கே வந்து பெங்களூர் போஸ்ட்ங்கிற ஒரு டிஜிட்டல் மீடியா வந்து நியூஸ் பண்றாங்க. என்ன நியூஸ் பண்றாங்கன்னா, உள்ளாடைகள் மட்டும் கிடைக்கல, ஒரு 4-5 பேர்த்தோட முழு எலும்பு கூடுகளே கிடைச்சிருக்குது. எங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் டீடைல், ஒரு சோர்ஸ்ல இருந்து இந்த டீடைல் வந்திருக்கு. 4-5 எலும்பு கூடுகளே கிடைச்சிருக்கு. எஸ்ஐடி இதை மறைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் பண்றாங்க. அவங்க நியூஸ் பண்ண உடனே செவ்வாய்க்கிழமை பூதாகரமா வெடிக்குது அந்த நியூஸ். எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறோம். புதன்கிழமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பிரணப் மொஹந்திக்கு வந்து ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கையில கொடுக்குது. இதை நீங்க எப்படி பாப்பீங்க தோழர்? ஒரு நேஷனல் வைடு, நேஷனல் மட்டுமே இல்ல தோழர், இன்டர்நேஷனல் வைடா எல்லாருமே தர்மஸ்தலாவை தான். ஒரு ஜெர்னலிஸ்டுக்கு இதோட பெஸ்ட் சான்ஸ் எப்ப கிடைக்கும்? எல்லா ஜெர்னலிஸ்டுக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ். எல்லா ஜெர்னலிஸ்டும் இங்க பாத்துட்டு இருக்காங்க. எல்லா அதிகாரிகளோட ஒட்டுமொத்த வியூவும் இங்கதான் இருக்கு. ஆனா ஒரே நாள்ல பிரணப் மொஹந்திக்கு மட்டுமே எதுக்கு ப்ரமோஷன்? சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கேடர்ல இருக்கிறவரை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூப்பிட்டு வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு 2 நாளைக்கு முன்னாலதான் பாவம் வீரேந்திர ஹெகடே ஒண்ணுமே தெரியாது. அவர் டெல்லிக்கு போறாரு, மோதியை பாக்குறாரு. ஏதோ ஒரு போஸ்ட் ஸ்டாம்ப் ரிலீஸ் ஃபங்க்ஷனுங்கிற ஒரு சாக்கு வச்சுட்டு டெல்லிக்கு போறாரு. திரௌபதி முர்முவை பாக்குறாரு, மோதியை பாக்குறாரு, அமித்ஷாவை பாக்குறாரு, ராஜ்நாத் சிங்கை பாக்குறாரு. என்ன பேசினாருன்னு தெரியல. அவரு திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ பெங்களூருக்கு வந்து இறங்குறாரு. புதன்கிழமை வந்து பிரணப் மொஹந்திக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் ஆர்டர் கையில கொடுக்குறாங்கன்னா இதை எப்படின்னு யாரு வேணாலும் புரிஞ்சுக்கலாம். பாமரர்களுக்கு கூட இதுக்கு பின்னால என்ன சூழ்ச்சி இருக்குன்னு புரிஞ்சிடும். படிச்சவங்களுக்கு புரியாதா என்ன? தமிழர்கள் இன்னும் படிச்சவர்கள், தெரிஞ்சவர்கள், அவங்களுக்கு இது புரியாதது ஒண்ணும் இல்ல. ஆனா பிரணப் மொஹந்தி வந்து இந்த கேஸ விடுற மாதிரி தெரியல தோழர். பிரணப் மொஹந்தி இந்த கேஸ விடுறதா இருந்தா போன புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமையே விட்டுட்டு அவர் போஸ்டிங்க்கு போயிருக்கலாம். ஆனா நேத்து வந்து அவர் ஹோம் மினிஸ்டர், கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த கேஸ் பத்தியும் பேசியிருக்கலாம், அவரோட டிரான்ஸ்பர் இஷ்யூஸ பத்தியும் கூட பேசியிருக்கலாம். ஆனா சென்ட்ரல் ஜாபுக்கு போறதும் விடுறதும் அவர் பர்சனல். டிரான்ஸ்பர் கொடுத்தவன ஐபிஎஸ் கேடர்ல ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் கொடுத்த உடனே அங்க போய் ஆகணும்னு ஒண்ணு இல்ல. அவங்க கையில இருக்கிற கேஸ முடிச்சுட்டு வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ், சாய்ஸஸ் கூட அவங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு பிரணப் மொஹந்தி இந்த கேஸ முடிச்சுட்டு தான் போவாருன்னு நினைக்கிறேன் தோழர். ஏன்னா ஜிபிஆர்எஸ் இதெல்லாம் அவர் கருவிக்கெல்லாம் இது பண்ற அவசியமே இல்லை. அவர் விட்டுட்டு போறாருன்னா ஜிபி இந்த கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய கருவிய கொண்டு வந்து இனிமேட்டு குழி தோண்டாம பூமிக்கு கீழே என்ன இருக்குதுன்னு நாங்க ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்றோம்னு நேத்து அவரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அவரு இந்த கேஸை விட்டு வெளியே போறவரா இருந்தா இதெல்லாம் அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா முழு மூச்சா இந்த விஷயத்துல இறங்கியிருக்காரு. அண்ட் இது இல்லாம ஜெயன் கேஸையும் கூட நாங்க தோண்டி எல்லா இடத்துலயும் பெண்ணங்களை எடுப்போம்னு ஒரு உறுதியா ஹோம் மினிஸ்டருக்கு சொன்னதா வந்து நேத்து ஹோம் மினிஸ்டர் கூட ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பீமா எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் பண்றாங்களோ அங்கெல்லாம் நாங்க தோண்ட ரெடியா இருக்கோம்னு ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது பிரணப் மொஹந்தியோட ஒரு இதாதான் இருக்கும், டிசிஷனா தான் இருக்கும். பிரணப் மொஹந்தி கொடுத்த டீடைல தான் ஹோம் மினிஸ்டர் சொல்லி ஆகணும். அதனால வீரேந்திர ஹெகடே ஆகட்டும், பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், என்ன ஜித்து வேலை பண்ணாலும் பிரணப் மொஹந்தி அசராம நிக்கிறாரு. இந்த கேஸ்ல இருக்கிற எல்லா உண்மைகளையும், எல்லா கொலைகாரரையும் அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாரு அப்படிங்கிறது நாங்க உறுதியா நம்புறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் தோழர், அடுத்து இந்த விசாரணை எந்த அளவுக்கு போகுதுன்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நீங்க விரிவா இது குறித்து தகவல்கள் வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.